ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான எ பிளே த்ரூ ஆஃப் சர்டைன் டியூட்ஸ் விஆர் எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு கேமை லான்ச் பண்ணி அதுக்குள்ளேயே போய் விளையாடுற மாதிரி நம்ம ஹீரோ போயிருப்பான். பட் அது நார்மல் கேம்ல நினச்சி தான் நம்ம ஹீரோ விளாண்டுட்டு இருப்பான். பட் உண்மையிலேயே அது கேம் தானா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இந்த ஸ்டோரி என்டர்டைனிங்காகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஆர் எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 1. இதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு சாலரி மேன். நம்ம ஹீரோக்கு 38 வயசு ஆகுது. கேம்குள்ள போனாதான் திரும்பவும் என்னால் யங்கா ஃபீல் பண்ண முடியும். என் கேரக்டர் நேம் எர்த்னு கொடுக்கலாம். என்னோட சேம் ஹைட், ஏஜ் கொஞ்சம் யங்கா இருக்கட்டும், பிளாக் ஹேர் பிளாக் ஐஸ் தான் இருக்கணும். என்னோட கேரக்டர் மெயின் கேரக்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரியல் வேர்ல்டுல நான் ஒரு சாலரி மேன். ஸோ வேலைக்கு போயிருவேன். ரொம்ப நேரம் என்னால கேம் விளையாட முடியாது. மற்ற பிளேயர்ஸ் என்ன ஏதாச்சும் குவஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். ஸோ இருக்கிறதுலே மொக்கையான ஒரு ஸ்கில்ல நான் எடுத்தாதான் என்ன யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே வீக்கஸ்ட் நான் ஆர்ச்சரி ஸ்கில்ல நம்ம ஹீரோ எடுக்கிறேன். என்பிசி கிட்டே போர்ஷன் கிடைக்கும். நான் ஹெல்ப்ஸ் எடுத்து எந்த ப்ராஜெக்டும் இல்ல. கிக்ஸ் என் எதிரி கிட்ட போனா மட்டும்தான் ஒர்க் ஆகும். வின் மேஜிக் ஃபயர் அண்ட் எர்த்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வீக் தான். சரி, இந்த மாதிரி வீக்கஸ்ட் ஸ்கில் எடுத்தாதான் என்ன யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் சோலோ பிளேயரா இருந்தாலும் மான்ஸ்டர் வேட்டையாடணும். ஸோ அதுக்காக இம்ப்ரூவ்டு பிசிக்கல் அபிலிட்டி, வெப்பன் கிராஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்களையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாகின். நம்ம ஹீரோ லாகின் பண்றான். இந்த மாதிரி கேம்குள்ள வந்து விளையாடுறது ஏதோ வேற ஒரு லைஃபையே வந்து வாழ்ற மாதிரி இருக்கும். மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றது, ஸ்பெஷல் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இன்னைக்கு தான் இந்த கேம்குள்ள என்னோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவோ ஒரு நியூ பிளேயரா இங்க வாங்க எக்யூப்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடுறா. நம்ம ஹீரோ வந்து ஒருத்த தள்ளி விட்டு ஹலோ நேரம் வச்சு ஒரு ப்ரோஜனமும் இல்ல, அதை போய் செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு ஒருத்த நம்ம ஹீரோ வந்து கலாச்சிட்டு போறான். நல்ல வேலைப்பா நான் ஸ்வாட் எடுத்தேன் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. எக்யூப்மெண்ட் வித்த அந்த பொண்ணு ஹே நியோபை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு சரியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. அப்போ இன்னொரு பொண்ணுமே நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ இப்போ ட்ரைனிங் ஹாலுக்கு போய் அவனோட ஆர்ச்சரி ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்றா. எடுத்தோன்னே அம்ப போய் டார்கெட்டை குத்துல கீழே தான் விழுந்துட்டு. பட் 100 ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அதுல லெவல் 5 ரீச் பண்றா. வின் மேஜிக்கோட பேசிக் ஸ்கில்லான வென் ஏடியில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அதுலயும் லெவல் 5, கிக்லயும் லெவல் 5. இப்போ ஒரு மான்ஸ்டர் வேட்டையாடுறதுக்கான பேசிக் ஸ்கில்லாச்சும் என்கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோ போய் வேட்டையாடலான்னு போனா இது ஏன் இடம் பிளேயர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் அப்ப போய் ஹெல்ப்ஸை கலெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். லாங் டிஸ்டன்ஸ் விஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ நிறைய பிளான்ஸ் எடுக்கிறான். பட் எது என்ன பிளான்ட்ங்கிறத நம்ம ஹீரோக்கு தெரியல. நிறைய பிளான்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோட மெடிசன் ஸ்கில் லெவல் 3 ரீச் பண்ணுது. பாய்சன், பேரலைசர் இந்த மாதிரி ஹெர்பல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க, இதெல்லாம் என்ன யூஸ் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸோ மெடிசன்ல கிராஃப்டிங் ஸ்கில்ல நம்ம ஹீரோ கம்பைன் பண்ணி இப்போ போஷன்ஸை மேக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹெர்ப்ஸ் அரைச்ச வடிகட்டின் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. ஹீலிங் போஷன் மேக் பண்ணி பேட்ச் கிராஃப்டிங் கூட கம்பைன் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ நிறைய போஷன் மேக் பண்றான். அடுத்ததா ஒரு ஆன்டி பாய்சன் போஷன் மேக் பண்றான். மெடிசன் ஸ்கில் லெவல் 7 ரீச் பண்ணிருது. ஆல்ரெடி என்பிசி இதை வைப்பாங்க. அதை விட இது நல்லா இருக்குமா என்ன, டிஃபரெண்டா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஹண்டிங்க்கு போறான். இப்போ எந்த பிளேயர்ஸும் அந்த இடத்துல இல்ல. இப்போ நிம்மதியா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு ராபிட் மான்ஸ்டர் அந்த இடத்துல நிக்கி யார் அவ குயிக்கா ஃபயர் பண்ணணும்னு நம்ம ஹீரோ ஷூட் பண்ணா. அதை மிஸ் ஆயிருது. நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண ஓடிறவோ காலில் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிதா. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அவனோட கிக் ஸ்கில்ல யூஸ் பண்றான். திரும்பவும் அதை அட்டாக் பண்றான். கத்துக்கிட்டே அது இறந்து போது. அதோட மீட்டோ கிளாத்தா நம்ம ஹீரோ கிடைக்குது. கிக்ஸ் தான் எனக்கு நல்லா வரும் போல நம்ம ஹீரோ பார்த்தா அது வேற லெவல்ல காமெடியா இருந்தது அப்படின்னு ஒருத்தவங்க சிரிக்கவோ அப்படி என்னடா காமெடி நம்ம ஹீரோ கேட்கறான். எந்த ஒரு பண்ணியும் வியடா அந்த மாதிரி நாய்ஸ் மேக் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். நான் உன்னை சிரிச்சு கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. பார்க்க உண்மையிலேயே ஆசமா இருக்கு தெரியுமா. என்னோட பேரு ஜெவை அண்ட் இது மில்லி. நாங்க உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்றியா அப்படின்னு நம்ம கேட்கப்போ நானும் கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி நம்ம ஹீரோ சொல்றேன் நம்ம பார்ட்னர்ஸ் சொல்லவோ நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஏதாச்சும்னா எங்களை கான்டாக்ட் பண்ண அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. திரும்ப ஒரு ராபிட் கிட்ட போகவோ அதை நோட்டீஸ் பண்ணிடுது. விண்டு நீரில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பரவாயில்ல விண்டு நீரில் நல்லா ஒர்க் ஆகுது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்னீக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில் கிடைக்குது. இன்விசிபிளா இருந்து திடீர்னு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த முயல் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணல. யாரை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்னீக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் இன்விசிபிள் ஆகி பாக்குறான். சரி இன்னைக்கு இதுக்கு போதும், நாளைக்கு வேலையை பார்க்கணும் நம்ம ஹீரோ லாக் அவுட் பண்ணிதான். இப்போ அடுத்த நாள் வந்து லாகின் பண்றான். கேம்குள்ள விற்கிற ஒரு பிரெட் நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்டு பாக்குறான். அது டேஸ்ட் நல்லாவே இல்ல. என்பிசி இருந்து வாங்கினா டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் போல. பேசாம நானே நல்ல டேஸ்டா செய்யணும் அப்படின்னு நேத்துக்கு நம்ம ஹீரோ வேட்டையாடின அந்த ராபிட் மீட்டை நம்ம ஹீரோவை சமைக்கிறான். நார்மலா சால்ட் பெப்பர்லாம் போட்டு சமைக்கிறான். அது அந்த லெவலுக்கு ஒன்றும் டேஸ்டாவே இல்ல. நம்ம ஹீரோவோட குக்கிங் ஸ்கில் லெவல் 2 ரீச் பண்ணிருக்கு. இப்படியே நம்ம ஹீரோ கண்டினியூஸா கேமே இது நாள் வர ட்ரை பண்ணாத ஹெல்ப்ஸ் அது இதுன்னு போட்டு வித்தியாசமா சமைச்சு பாக்குறான். குக்கிங்லேயே நம்ம ஹீரோ லெவல் 5 ரீச் பண்றான். டிஃபரெண்டான மெத்தட்ல நம்ம ஹீரோ இப்படியா சமைச்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்மெல் அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே போகுது. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்த்துட்டு இவ்வளவு டேஸ்டான சாப்பாடை நீ மட்டும் சாப்பிடாதா எங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸும் வந்து கேட்கறாங்க. உங்களுக்கு சமைக்கிறதுக்கடா நான் கேம் விளையாட வந்திருக்கேன். அப்ப சரி ஒரு ஸ்டேக்கு 100 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கேம்ல வைக்கிறத விட 20 மடங்கு இது அதிகம், யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ நினைச்சா எல்லாரும் நான் காசு தரேன்னு ரெடியா நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம இப்ப நம்ம ஹீரோ எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்குறான். ஏன்னா நிறைய காசு கிடைக்குது. கண்டினியூஸா சமைக்கிறதுல நம்ம ஹீரோக்கு குக்கிங் ப்ரமோஷன் கிடைச்சு ஹை ஸ்பீட்ல சமைச்சு எல்லாருக்குமே சர்வ் பண்றான். அடுத்ததான் நம்ம ஹீரோ அவனோட கிராஃப்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி சொந்தமா அவனே ஒரு போ மேக் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் போவை செஞ்சு பாக்குறான். அதோட அட்டாக் பவர் வெறும் 4 தான் இருக்கு. 3 ஹார்டர் மெட்டீரியல்ல மேக் பண்ண உடன் ஸ்டிக்கை ஒன்னா சேர்த்து அதோட சென்டர்ல கிரிப் இருக்கிற மாதிரியும் ஆரோவ டிஃபரெண்ட் டைப்லயும் செய்யறேன். இதோட அட்டாக் பவர் 12 இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்த ஆர்மர் வாங்குவோம் நம்ம ஹீரோ வழக்கமான அந்த பொண்ணு கிட்ட போய் வாங்குறான். ஹீரோட எல்லா லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயும் குக்கிங் தான் லெவல் 25 ரீச் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோ எடுத்து காசு கலெக்ட் பண்ணணுங்கிறதுனால நம்ம ஹீரோ
NPC விக்கிறத விட டிஃபரெண்டா இருக்கணும்னு கிரேப் ஜூஸ் ஃபிளேவர்ல ஹீலிங் போஷனை மேக் பண்ணி வெண்டிங் மிஷின்குள்ள வச்சுட்டு போறான். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் விஷனை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்னீக் அட்டாக் யூஸ் பண்றான். ஹீரோ சொந்தமா மேக் பண்ண அந்த ஆரோ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஈஸியா எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதுங்க கிட்ட இருந்து வர டிராப் ஐட்டம்ஸையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிறான். சரி இதுக்கு மேல என்கிட்ட ஆரோஸ் இல்ல, திரும்ப போக வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். கிரேப் ஃபிளேவர் போஷன் நல்லா இருக்கு, இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு எல்லாரும் நோட்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. மாதிரி ஷவுட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க, பட் யார்கிட்டயாச்சும் போஷன் இருக்கு எல்லா பிளேயர்ஸும் கத்திட்டு இருக்கவும் இவங்களுக்கு தேவையானதான் NPC கிட்ட இருந்து போஷன் வாங்கிக்கலாமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ சிவேக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி எல்லா பிளேயர்ஸும் என் போஷனை கேட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்கவும் கேமோட சிஸ்டம் படி NPC கிட்டே போஷன் காலியாகவோ வாய்ப்பு இருக்கா. எடுத்து நீ தான் இப்ப பிரச்சனையில இருக்க, எல்லாரும் ஒன்னு தேடி தான் வருவாங்க, ஜாக்கிரதான் சிவே சொல்றான். நீங்க தானே அந்த செஃப் போஷன் மேக் பண்ணுவீங்கன்னு எல்லா பிளேயர்ஸும் நம்ம ஹீரோட்ட வரப்போ வெயிட் பண்ணுப்பா, எடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சிவே சொல்றான். எல்லா பிளேயர்ஸும் போஷன் வேணும் நம்ம ஹீரோட்ட கேட்கவும் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 5 தான் தருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. சிவே அந்த இடத்துக்கு வந்து நீ போஷனை மேக் பண்ணு, நான் கிரௌட கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லவும் நான் பணத்தை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு மில்லி சொல்றான். சிவேவும் மில்லியும் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்டினியூஸா போஷனை மேக் பண்றா, பட் எல்லாமே காலியா கடைசியா கொஞ்சம் தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நாளைக்கு வரேன்னு மத்தவங்க கிளம்புறாங்க. இதோ தங்களுடைய ஆர்ச்சர் அதெல்லாம் எனக்கு கொண்டா அப்படின்னு பிரச்சனை பண்ண அந்த கோல்டு ஆர்மர் நம்ம ஹீரோ வந்து மறட்டவும் உனக்கு முன்னாடி நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க, நீங்க போய் லைன்ல நின்று நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை வேணா ஜோவே சொல்லவும் ஜோவே அவன் அடிச்சு போடுறான். பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பக்கமா பாக்குறான். லைன்ல நிக்கிற எல்லா பிளேயர்ஸும் டென்ஷன் ஆகுறாங்க. சரி நான் காசுக்கே வாங்கிடுறேன் இந்த அப்படின்னு நம்ம காசை கொடுக்கவும் ஓஷன்ஸ் காலியான மணியே உன்னோட வெப்பன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே NPC கிட்ட காலி ஆகலாம். அப்ப நீ மத்த பீப்புள் பிளேயர்ஸ் கூட தான் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தனா எல்லாரும் உனக்கு எதிரி தான் ஆவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கே பாடம் எடுக்கிறியா, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சேலஞ்ச் பண்றான். பிளேயர் விசஸ் பிளேயரான PvP மேட்ச்க்கு அவன் கூப்பிடுவோம். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு ஜேவே சொல்லவும் நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்றான். ஹீரோ ஒரு சாதாரண ஆர்ச்சர் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். ஸ்குவாட் எடுத்து அவன் அட்டாக் பண்ணுவோம். டக்குனு நம்ம ஹீரோ டாஸ் பண்ணிட்டு அவன் மூஞ்சில ஒரு கிக் பண்ணி ஆறாவது கழுத்திலேயே விட்டு சாவடிக்கிறான். ஆர்ச்சர்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணுவான். இவன் என்ன பக்கத்துலயே வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டான். நம்ம ஆளுங்கெல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. பிரச்சனைக்கு மன்னிச்சுக்கோங்க கைஸ், நாளைக்கு நான் அவங்க எல்லாருக்குமே போஷனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவோ லாக் அவுட் பண்றான். மோகாகோமா ஆளுங்களும் பிஹேவ் பண்ணது பார்த்து எல்லா கிராஃப்ட் பீப்புளும் இனிமே அவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிட போறதில்ல, ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கடைசியா சிவை வந்து எங்க பார்ட்டியில ஜாயின் பண்ண நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, வேஸ்டான ஸ்கில் இருக்கிறதுலே வீக்கான ஸ்கில் இருந்தா நம்ம ஹீரோ மெடிசன் அண்ட் ஆர்ச்சரியை எடுத்திருப்பான். பட் அதுதான் இப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கதை இனிமே தான் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.